விவசாயிகள் செய்திருக்கிறார்கள். அதை ஆலத்தூர் கிராம மக்கள் விவசாயிகள் அதை உணர்ந்து அதற்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை அரசு அங்கீகரிக்கிறதோ இல்லையோ, நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலிருந்து நீதியரசர் எம் சுந்தரேஷ் அவர்களும் ஏனைய நீதிபதிகளும் இங்கு வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது நீதியரசர் மேடையில் இருக்கும் நீதியரசர்களுக்கும் சேர்த்து என்னுடைய மாலை வணக்கங்கள். எங்களுக்கெல்லாம் இங்கே டேபிளில் உட்கார்றதுக்கு இந்த தண்ணி பாட்டில் தண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு காலத்தில் நம்மெல்லாம் டம்ளரில் தான் தண்ணி குடித்து வீட்டில் பானையில் வச்சு தண்ணி குடித்து பழக்கம். இப்போல்லாம் நம்ம பாட்டிலில் தான் தண்ணி குடிக்கிறோம். கிராமங்களில் கூட இன்றைக்கி கேன் வாட்டரில் தான் தண்ணி நம்ம குடிக்கிறோம். இன்றைக்கி நம்ம கிரவுண்ட் வாட்டருடைய கண்டிஷன் அப்படி. அதனால் நம்ம இன்றைக்கி கேன் வாட்டர் பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி இந்த கேன் 20 ரூபா இருக்கலாம், நாளைக்கு எவ்வளோ ரூபா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு இந்த கேனை நம்மளால் வாங்கி குடிக்க முடியுமான்னு தெரியாது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் இந்த கிராமங்கள் இருக்குதுன்னா விவசாயங்கள்னால தான் கிராமங்கள் இருக்குது. விவசாயம் இல்லைன்னா கிராமங்கள் இல்லை. விவசாயத்திற்கு அடிப்படை தேவை நீராதாரம். நீராதாரம் இல்லைன்னா விவசாயமே இல்லை. அப்போ நம்ம எது ஆதாரம் நம்ம கிராமத்துக்கு அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தா நீராதாரம் தான். ஆனால் அதை நாம் உணராமல் நாம் கிராமங்களில் ஏதோ செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த அமைப்பை பற்றி எனக்கு முதல்ல எனக்கு அண்ணன் பாரதிதாசன் அவங்க தான் சொன்னாங்க. சார், நான் நீதியரசரை அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, கைஃபா புயல் வந்தப்ப இங்கே இருந்த தென்னை மரங்கள் அத்தனையும் வேரோட போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி திரும்பி நான் இதில் நானும் பயணம் செஞ்சுருக்கிறேன். முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி வரும்போது பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே தென்னை மரங்களாக இருக்குது. அதாவது ஒரு 4-5 வருடங்களில் மறுபடியும் அந்த ஒரு மீட் எடுத்திருக்கிறீங்க இந்த பகுதி விவசாயிகள். அதை விட இப்போ அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, இந்த கண்மாய்களை தூர்வாரினதுனால நிலத்தடி நீர் இப்போ பெருகி இருக்கு. அதோட 5 அடியில் நல்ல நிலத்தடி நீர் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் விவசாயம் பண்ணுறேன். ஆனால் நான் விருதுநகர் மாவட்டம், அங்கெல்லாம் எங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியல. இது அடிப்படையில் தண்ணி தான் தேவைன்னும் போது அதுவும் இவங்க எப்படி இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு வருடம் ஆடல் பாடல் விழாவுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கைஃபா புயல் வந்தப்போ இதை ஏன் நம்ம ஏரியை தூர்வாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சில இளைஞர்கள் நினைச்சதுனால இந்த அமைப்பு உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பணத்தை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதை மக்களோட இயக்கமாக மாறி முதல் குளம் தூர்வாரப்பட்ட உடனே அது பேப்பரில் வந்திருக்கு. இது இந்த அமைப்போட வெற்றிக்கு மீடியாவையும் நான் பாராட்டுறேன். அது பேப்பரில் வந்ததுனால அதை நீதியரசர் சுரேஷ்குமார் பார்த்து அவர் அதை அங்கீகரிக்கணும்னு இன்னைக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அங்கீகரிக்கிறோம். அன்னைக்கு அவர் ஒருத்தவர் மட்டும் போய் அங்கீகரிச்சிருக்கிறார். அந்த ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்து, அப்புறம் அந்த மில்கி மிஸ்ட் ஓனர் அவரும் அதை கூப்பிட்டு பாராட்டி, நாங்கள் வெறும் எங்களால் முடிஞ்சது நாங்கள் பாராட்ட மட்டும்தான் கொடுக்க முடியும், அவராட முடிஞ்ச அளவுக்கு அவர் ஒரு ஜேசிபி மிஷின் வாங்கி கொடுத்துருக்கிறார். இப்போ அந்த ஜேசிபி மிஷின் வாங்கி கொடுத்த உடனே அவங்க கேட்டிருக்கிறார், இது எப்படி செஞ்சீங்க, எவ்வளோ செலவாச்சு, என்ன ஏதுன்னு கேட்கும்போது நிறைய பணம் அந்த ஜேசிபி மிஷின் இதுக்கு தான் செலவாயிருக்கு. அப்போ ஒரு ஜேசிபி மிஷின் இருந்திருந்தால் எங்களால் இன்னும் நல்லா செஞ்சுருக்க முடியும்னோன்னா அவர் ஒரு ஜேசிபி மிஷின் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜேசிபி மிஷினை வச்சு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக
கொண்டு வந்து ஒரு 100 குளத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 100வது குளம் இதுக்கு நீதியரசர் எம் சுந்தரேஷும் மற்ற நீதியரசர்களும் வந்து கொடுத்த ஊக்கம் இன்னைக்கு 200வது குளம் வரைக்கும் வந்திருக்குது. இந்த 200வது குளம் 2000வது குளமாக வரணும். அன்னைக்கும் நாங்கள் நிச்சயமாக வருவோம். நாங்கள் மட்டும் இல்லை, சொல்ல முடியாது, இந்த நாட்டோட பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ கூட வரலாம். இளைஞர்கள் வந்து ஒரு சக்தியை, ஆக்க சக்தியாக நம்ம பயன்படுத்தினோம்னா அது எந்த அளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு இந்த கைஃபா அமைப்பு ஒரு உதாரணம். இன்னைக்கு நான் வந்து குற்றவியல் பிரிவு வழக்குகளை கையாண்டுட்டு இருக்கிறேன் நீதிமன்றத்தில். என்னோட வர வழக்குகளில் ஒரு நாளைக்கு ஒரு 10 வழக்குகளாவது டாஸ்மாக் பாரில் சண்டை, இல்லை இந்த தண்ணி ரோட்டில் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க, அதை தட்டி கேட்டார், அதனால் பீர் பாட்டிலை உடச்சி குத்துனாங்க, இல்லை 2 பேரும் குடிக்கும்போது சண்டை, அதனால் வெட்டிக்கிட்டாரு குத்திக்கிட்டாரு. இப்படிப்பட்ட வழக்குகள் தான். அதாவது ஒரு நாளைக்கு 10 வழக்குகளாவது வருது. இன்னொரு பக்கம் இன்னும் 10 வழக்குகள் வருது. அந்த வழக்குகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஆடல் பாடலுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆடல் பாடல் ஒரு வகையான கலை நிகழ்ச்சின்னு மக்கள் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. நான் அதில் என்ன சொன்னேன், இந்த கோர்ட்டில் ஓப்பனாகவே சொன்னேன், இந்த மாதிரி ஆடல் பாடலுக்கு செலவு பண்ணாமல் ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த அது ஒரு 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 குளமாக இல்லாமல் இன்றைக்கி 200 குளமாக இருக்குது. எத்தனை 200 குளம்னா எத்தனை 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 விவசாய இயக்கங்கள்னா 40,000 50,000 ஏக்கர் நிலம் வந்து இன்றைக்கி பயன்பட்டுருக்கு அப்படின்றாங்க. இது மாதிரி ஏன் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு நான் ஒரு தூண்டுகோலாக இருந்து சொல்லி பார்த்தேன். கேட்கல யாரும். சரி ஒரு ஆர்டராவது போட்டு பார்ப்போன்னு ஆர்டரும் போட்டு பார்த்தேன். அப்படியும் யாரும் கேட்கல. நேற்று ஒரு வழக்கு வந்தப்போ இதை சொன்னேன் நான். இப்போ இந்த இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஆடல் பாடலுக்கு கேட்டாங்க. ஒரு சீனியர் கவுன்சில் வந்தார். நான் சொன்னேன், இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், நீங்கள் இதுக்கும் செய்யுங்க அதுக்கும் செய்யுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னேன். அவங்க எப்படியாவது ஆடல் பாடல் நடத்தணுன்றதுக்காக இப்போ ஒத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆடல் பாடலுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதே பணத்தை நாங்கள் வந்து பஞ்சாயத்துலேயும் கட்டிடுறோம் குளத்தை தூர் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க உணர்ந்து செஞ்சாங்களோ இல்லை கட்டாயத்தின் பேரில் செய்கிறாங்களோ, ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டால் அது அந்த கிராமத்து இளைஞர்களுக்கும் யாராவது ஒருத்தவங்க அதை பார்த்து மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு கைஃபா உருவாச்சுன்னா அது இந்த நாட்டுக்கு நல்லது. இங்கே வந்து அதாவது ஜல்சக்தி மினிஸ்ட்ரியிலேருந்து மிஸ்டர் சிவகுமார் வந்து பேசினார். அவர் பேசும்போது தான் நிறைய தகவல்கள் நம்மளுக்கே புரிஞ்சுது, எப்படி ஒரு போர் போடணும், எப்படி பண்ணணும்னு. நானும் ஒரு விவசாயியாக நான் என் விவசாய நிலத்தில் இப்போ தான் ஒரு போர் போட்டேன் 600 அடிக்கு. ஆனால் எனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்திருந்தால் நான் கூட கொஞ்சம் எனக்கு செலவை மிச்சம் பண்ணியிருப்பேன். அதாவது இதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பஞ்சாயத்து அளவில் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்தது, இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸ் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க, இது எப்படி ஏன் நெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேஷன், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்கிறாரு. நம்ம அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் வீரகதிரவன் வந்திருக்கிறாரு. அவரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அவர் நிச்சயமாக இது அரசாங்கத்துக்கு கொண்டு போய் செவி சாய்க்கணும். இது வந்து அரசாங்கம் செய்ய வேண்டியதை ஒரு தனிநபர்கள், ஒரு விவசாயிகள் செய்கிறார்கள் என்றால் இது அரசுக்கு அவமானம். ஒவ்வொரு ஆண்டும் 1000 கோடி 500 கோடி நாங்கள் வந்து இது தூர்வாருகிறோம் என்று சொல்லுபவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை ஒரு கைஃபா அமைப்பு தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமையை நிச்சயம் வைத்திருக்க கூடாது. ஆயிரக்கணக்கான கோடிகளை விவசாயிகளுக்குன்னு செலவழிப்பவர்கள் விவசாயத்திற்கு எது அடிப்படை தேவையோ அதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து
எல்லா கிராமங்களிலும் அந்த ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாரி அது மக்களுக்கு பயன்படுமாறு செய்ய வேண்டும் என்று அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கைஃபா அமைப்புன்றது இன்னைக்கு ஒரு அரசாங்கம் மாதிரி செயல்பட்டு இருக்கு. அந்த காலத்தில் நம்மெல்லாம் பார்த்துருப்போம், சோழர் கரிகாலன் இது கட்டினார், அவங்க இந்த சோழர் இதை கட்டினார், இந்த குளங்கள் கட்டினார், அசோகர் மரங்களை நட்டினார். அது மாதிரி ஒரு அரசாங்கம் செய்கிற வேண்டிய வேலையை இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உங்களுடைய 300வது இதுக்கும் நாங்கள் வருவோம், 2000 இதுக்காகவும் நாங்கள் வருவோம். உங்களோட நாங்கள் என்றைக்கும் கூட இருப்போம். உங்களுக்கு நிச்சயமாக அரசு மட்டுமல்ல, அனைவரும் உங்கள் அமைப்புக்கு உதவி செய்வார்கள். இதேபோல் அமைப்பு அனைத்து மாவட்டங்களிலும் மலரும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி.